ஏய் தானா ஜானகி ஆ. அந்த பக்கமா இருப்போம், அவங்களாம் பேசிட்டு வரட்டும். ஏங்க அவங்க இங்க வரதே எனக்கு தெரியாதுங்க. ஆம், அ, அ, ஏங்க ஏங்க தனா கூழ் ஊத்த போறேன்னு சொல்லவே இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்காக பரிகாரம் பூஜை நடக்கிறதா மாமா சொன்னாரு. அதனால நாங்களும் எல்லாம் நல்ல விதமா பிரச்சனை இல்லாம நடக்கணும்னு கூழ் ஊத்துறதா வேண்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தனா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மாயா. நாங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நாங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம். அதான் திடீர்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பிச்சோம். அம்மா, ஐயோ பார்வதி, என்னால முடியல. தயவு செஞ்சு என்னையாவது உட்காருவே. சரி வாங்க நீ போலாம். அத்தை எங்க போறீங்க? கூழை குடிச்சிட்டு போங்க. அவங்களால நிக்க முடியல, நான் போய் உட்கார வச்சுட்டு வரேன். இல்ல கப்பல வேணா கொஞ்சம் ஊத்தி தரமா? இவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்களோ தெரியல. ஐயோ அம்மா. அண்ணி நான் போய் கூழ் வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. சரி போயிட்டு வா. ஆமா மாமா, பத்மாத்தையை எப்படி சம்மதிக்க வச்சீங்க? அவங்க ஒத்துக்கிட்டது எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கே. அதை ஏமா கேக்குற? என் பொண்டாட்டிய சம்மதிக்க வைக்கிறதுக்கு தங்கச்சி தான் அம்மன் மாதிரி வேஷம் போட வச்சேன். தங்கச்சி வேஷம் போட்டு பத்மாவை பயமுறுத்தி விட்டுருச்சு. என் பொண்டாட்டி தான் கூறுகட்ட முட்டாளாச்சே. அவ ரொம்ப பயந்துட்டா. அவ கனவுல அம்மன் வந்ததாவே அவ நம்பிட்டா.